என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரத்தை தொட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ நின்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும். உன்னுடைய விருப்பம் எது எதுவோ அந்த விருப்பத்தை எல்லாம் உடனடியாக நான் நிறைவேற்றியும் கொடுப்பேன். மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய். சில விஷயங்கள் ஏன் நடக்கின்றது என்று பெரும் அதிர்ச்சியிலும் இருக்கின்றாய். நாம் ஒன்று வேண்ட வேறொன்று நடந்து கொண்டிருப்பதால் ஒன்றுமே புரியாத குழப்பம் உன் மனதிற்குள் நிலவுகின்றது. என் அன்பு குழந்தையே, நாம் ஒன்று நினைக்க இறைவன் வேறொன்றை தருவான் என்பது தெரிந்த ஒன்றுதானே. உன் வாழ்விற்கு எது நன்மையோ, எது உனக்கு கேடு விளைவிக்காதோ, எது உன் வாழ்விற்கு பயன் கொடுக்கக்கூடியதோ அதைதான் காலத்தின் திட்டப்படி நீயும் பெறுவாய். இந்த குருவாக வழிகாட்டியாக என்னை ஏற்றுக்கொண்ட பின் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற நான் தயாராகி விடுகின்றேன். நீ ஆசைப்படுவதை காட்டிலும் உன் வாழ்விற்கு எது அவஸ்தை இல்லையோ அதை கொடுக்கத்தான் நானும் முனைப்போடு இருப்பேன். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் சில உன் வாழ்விற்கு ஏற்புடையதாக இல்லாமலும் இருக்கலாம். நீ ஆசைப்படாத விஷயங்கள் உன் வாழ்விற்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம். அவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து என்னுடைய பக்த குழந்தைகளுக்கு எது நன்மையோ, எது காலம் முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதோ அதை கொடுக்கத்தானே நானும் இங்கே விரும்புவேன். என் அன்பு குழந்தையாகிய உனக்கு சில நேரங்களில் சில நினைவுகளை நினைத்து கோபம் வருகின்றது. அந்த கோபமானது உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவுமா என்று கேட்டால் அது பெரும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை உடனடியாக விட்டுவிடு. அறவே உனக்குள் எழக்கூடிய கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த இடத்தில் நிதானத்தோடு பொறுமையோடு சிந்தனை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எதை கையில் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கையில் இருந்து அகற்றிக்கொள். நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் அது உனக்கு உதவக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதையும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நினைத்து அதிர்ச்சி அடைவதை எல்லாம் விட்டுவிடு. எல்லாம் என் அருளால் நடந்து முடிந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, இனிமேலும் நடக்கும் என்ற நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொண்டு என்னை நினைத்து தியானம் செய். உன் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுவதுமாக வெளிவருவாய். துன்பத்தின் பிடியிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உன் சாயிநாதன் நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். எங்கே எல்லாம் நீ அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் பிறர் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். என்னால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று தெரிந்து புரிந்து வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை இந்த கணபதி நான் அருளுவேன். என் கரத்தை நீ தொட்டு விட்டாய். மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நல்லபடியாக நிறைவேறியே தீரும். சிறிதும் கவலைகளுக்கு மனதிற்குள் இடம் தந்து கொண்டிருக்காமல், உன் தற்போதைய நிலையை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல், இனி வரும் காலம் உனக்கானது என்று சந்தோஷப்படு. நான் உன் வாழ்வில் முழுமையாக நிறைந்திருப்பதால் உன் வாழ்க்கை எல்லா இன்பங்களையும் இனி காணப்போவது உறுதியான ஒன்று. இனி வரும் நாட்களில் உன் விருப்பங்களை எல்லாம் நான் அச்சசலாக அப்படியே நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன். என்னுடைய கரம் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை கொடுக்கும். அந்த கரத்தை இன்று நீ தொட்டதால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் நீ பெற்றே தீருவாய். நல்லது நடக்கும்.